நண்பர்களுக்கு வணக்கம். கிறிஸ்மஸுக்குன்னு சொல்லிட்டு சேல் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல இல்ல செய்யற ப்ராடக்ட்ஸ்ல யூலாக்கு எப்பயுமே ஒரு பிளேஸ் இருக்கு. யூலாக்ன்றது அந்த ட்ரீயோட பிரான்ச் மாதிரி பண்ற சாக்லேட் கேக்கு இல்ல வேற வெரைட்டிஸ்ல கூட பண்ணலாம். ஜென்ரலா சாக்லேட்ல பண்ணுவாங்க. ஸோ அந்த யூலாக் வந்துட்டு எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் ஏற்கனவே பேக் பண்ணி வச்சிருக்கேன். இதோட ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க்கும் கொடுத்துருக்கேன், நீங்க அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அவன் வந்து சின்னது, ஸோ அதுக்குள்ள வந்து இந்த சின்ன ட்ரே தான் போகும். ஸோ அதனால ஸ்பஞ்ச் கேக்கும் சின்னதாக தான் இருக்கு. ஸோ இதை ரொலாடு மாதிரி சுத்துறப்போ ரொம்ப சுத்த முடியாது. ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1.5 ரவுண்டு தான் வரும். ஸோ இதை வச்சு நான் செய்கிறேன். உங்ககிட்ட பெரிய ட்ரே பெரிய அவன் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ஸ்பஞ்சு வந்து இப்போ ட்ரிம் பண்ணியாச்சு. ட்ரிம் பண்ணிட்டு கொஞ்சம் பெரிய பட்டர் பேப்பரில் இதை வச்சிருக்கேன். அப்போ தான் சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ விப் க்ரீம் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் இந்த விப் க்ரீம் கூட சாக்லேட் கனாஷ் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே ஃபர்ஸ்ட் இதில் சுகர் சிரப் சேர்த்துருங்க. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாக்லேட் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சைடில் மட்டும் லைட்டாக கேப் விட்டு எல்லா இடத்துலையுமே இதை அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் பேப்பராக இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இதை வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணுங்க, ரவுண்டாக வர மாதிரி. ரோல் பண்ணதுக்கப்புறம் இதை இந்த இடத்துல டைட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து தனியாக இங்கே வச்சிட்றேன். அதே மாதிரி இன்னொரு தடவை செய்ய போகிறேன். இதுவும் அதே மாதிரி சுட்டியாச்சு. இப்போ இதை அசம்பிள் பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணிடலாம். அந்த ஷேப்புக்கு நம்ம பண்ணுறது சின்னதுன்றதுனால அளவாக மினியேச்சர் மாதிரி தான் இருக்கும். இதே நீங்கள் பெரிய ட்ரே யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லா பெருசாக உருட்டிக்கலாம். அந்த இன்னொன்று இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்று மட்டும் வச்சாலும் ஓகே தான். உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு தோணுதோ அங்கே வச்சுக்கோங்க. இப்போ இதில் க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி ரொம்ப சின்ன சைஸாக பண்ணிங்கன்னா, கொஞ்சம் சின்ன பேலட் நைஃப் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு அந்த டைட் ஸ்பாட்லலாம் அப்ளை பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். அட்டாச் பண்ணுற இடத்துலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அது நகராமல் இருக்கும். நிறைய விதமாக இதை ஃபினிஷ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். ஸோ அங்கங்கே நான் இந்த மாதிரி சாக்லேட் ட்ரிஃபுல்ல பேலட் நைஃபை டிப் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ அது ஒரு மாதிரி திக்காகவும் ஒரு லைட்டாகவும் இருக்கிற ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே சாக்லேட் ட்ரிஃபுல் ஊற்றி ஃபினிஷ் பண்ணி செய்யணுன்னா கூட செய்யலாம். நான் சொன்ன மாதிரியே நிறைய விதமான ஃபினிஷிங்ஸ் இருக்குது. நம்மளோட இஷ்டம் தான். இல்லை கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ, நீங்கள் பிஸ்னஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் கிடைக்கும் வுட்டு டைப்பில். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறது. இப்போ இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இதில் இந்த மாதிரி ஒரு நாசிலில் க்ரீம் போட்டு இந்த மாதிரி பைப் பண்ணிக்கோங்க ஃபினிஷிங்க்கு. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த ஃபினிஷ் எட்ஜ் வருதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி பைப் பண்ணிடலாம். முதல்ல கொஞ்சமாக பைப் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் பெருசாக பைப் பண்ணிங்கன்னா அந்த மஷ்ரூம் டைப்பில் ஒரு எஃபெக்ட் வரும். மேலே கொஞ்சமாக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே லைட்டாக போட்டு விட்டிங்கன்னா அது லைட்டாக அது கரைஞ்சி அப்படியே அந்த மஷ்ரூம் எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். உங்ககிட்ட க்ரீன் கலர் இருந்ததுன்னா இப்படி லீஃப் மாதிரி நீங்கள் அங்கங்கே பைப் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் மோஸ்ட்லி கலர் யூஸ் பண்ணுறதில்ல, ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி இதில் பைப் பண்ணுறேன். ஃப்ரெஷ் செரியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இப்படி லீஃப் பக்கத்தில் இந்த செரிஸ் எல்லாம் போட்டு விடலாம். ஸோ நான் வந்து இந்த டிட்டி ஃப்ரூட்டியை அங்கங்கே கொஞ்சம் போடுறேன். நீங்கள் செரி இருந்ததுன்னா செரி வச்சுக்கோங்க. இந்த பேஸில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் விப் க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பனியெல்லாம் பறந்துருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு. இப்போ இதை ஃபினிஷ் பண்ணுறப்போ இது ஆப்ஷனல் தான். அப்படி லைட்டாக ஒரு ஸ்னோ விழுகிற எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு அப்படி கொஞ்சம் சுகரை சீவ் பண்ணி கூட கொடுக்கலாம். இந்த யூலாக ஃப்ரெஞ்சில் புச்சேதி நோயல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு அது எப்படி செய்கிறதுன்ட்டு ஒரு ஐடியா காட்டுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வைக்கலாம். இந்த லீஃப் மாதிரி செரிஸ் வைக்கலாம்.
ஸோ அந்த சாண்டாவோட அந்த ஃபிகர் மாதிரி, அப்புறம் அந்த கொடை மாதிரி ஒன்று இருக்கும் கேண்டில், அதெல்லாம் கேண்டியில் வரும். அது எல்லாமே நீங்கள் மேலே வச்சு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக என்கிட்ட வீட்டில் இருக்கிறத வச்சு நான் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் கடையில் அதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம், இல்லை ஃபேமிலிக்கு கொடுக்கலாம். ஸோ இதில் எதனா கொஸ்டின் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்.